திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து சர்வ சமய குழு தமிழக தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துள்ளது. இது குறித்து பார்ப்போம். தற்போது தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையொட்டி பிப்ரவரி 7ஆம் தேதி சர்வ சமய குழு தமிழக தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களை சந்தித்து திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக ஒரு சமாதான குழுவை அமைக்க வேண்டுமென நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளது. இந்த சர்வ சமய குழுவில் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்ட நிறுவனர் திருவடிக்குடில் சுவாமிகள், அண்ணாசாலை தர்கா மூத்த ட்ரஸ்டி சையத் மன்சூர், ஐஎம்ஐ பேராயர் பிரதம பேராயர் சேவியர், தென்னிந்திய பௌத்த கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பிக்கு மௌரியர் புத்தா ஆகியோர் சர்வ சமய குழுவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. இந்த குழுவில் தமீம் அன்சாரி இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சர்வ சமய குழு திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக ஒரு சமாதான குழுவை தமிழக அரசு அமைக்க வேண்டுமென்று தமிழக தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களிடம் நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறு அமைக்கப்படும் சமாதான குழுவில் இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ, பௌத்த சமயத்தை சார்ந்த பெரியோர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதி, மூத்த பத்திரிகையாளர், வணிகர் சங்க தலைவர், மனித உரிமை ஆர்வலர் ஆகியோரை உள்ளடக்கி ஒரு சமாதான குழுவை ஏற்படுத்தினால் சிறப்பாக அமையும் என்றும் இந்த சர்வ சமய குழு தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களிடம் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சமாதான குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இருதரப்பு மக்களையும் சந்தித்து அமைதியை ஏற்படுத்த வேண்டும், அதே நேரம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும், தமிழ்நாடு சமூக நல்லிணக்கத்திற்கு தாயகம் என்பதை உணர்த்த வேண்டும் என்றும் தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களிடம் சர்வ சமய குழு வலியுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. நன்றி, வணக்கம். ஃப்ரீடம் நியூஸ், சக்தி சாமிநாதன்.